ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கும் இந்த ஊழியத்தின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேசத்தின் குடிகள் பல காரியங்களை கண்டு பயப்படுகிறார்கள். பல காரியங்களை யோசித்து பயப்படுகிறார். பல காரியங்களை நிதானிக்க முடியாமல் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒரு நேரம் போல மற்றொரு நேரம் நம்முடைய தேசத்தில் சூழல்கள் இல்லை. இயற்கையா இருக்கட்டும், பல காரியங்களா இருக்கட்டும், அவைகள் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கிறது. திடீரென்று மழை பெய்கிறது, திடீரென்று உஷ்ணமாய் இருக்கிறது, திடீரென்று குளிர்கிறது. எனவே காலங்களையும் யுகங்களையும் கணிக்க முடியாத ஒரு சூழல் நம்முடைய தேசத்தில் நிலவுகிறது. இது மாத்திரம் நம்முடைய தேசத்தில் நிலவவில்லை, பல சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய தேசத்திற்காக விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்திற்காக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி இந்த நாளில் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்தியாவையும் நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள். காரணம், இந்தியாவை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதலை இந்தியாவில் கொடுக்க கர்த்தராகிய தேவன் வாஞ்சிக்கிறார். அப்ப நாம இந்த தேசத்திற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது இந்த தேசத்தின் பல நன்மைகளை நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு கொடுப்பார். தேவனுடைய பாதுகாப்பு இறங்கி வரும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும், தீங்கு விலகி போகும். கர்த்தர் தம்முடைய தேசத்திற்கு இறங்குவா. இதுதான் உண்மை. அப்ப நாம நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், 22ஆம் வசனம், யோவேல் 2:22ஆம் வசனம் சொல்லுகிறது, வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள். மனிதர்கள் மாத்திரமல்ல, தேசத்தில் மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருகங்கள் கூட பயந்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு மேய்ச்சல் இல்லை. குதிரை, கழுதை, ஆடு, மாடு, இவைகளுக்கு மேய்ச்சல் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியின் மிருகங்களே பயப்படாதிருங்கள். வெளியில தங்குறதெல்லாம் ஆடு, மாடு, இவைகள் தான் வெளியில் தங்கும். அவைகளுக்கு மேய்ச்சல் இல்லை, பசியில் வாடுகிறது. அப்ப சொல்றாரு, வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும். வனாந்தரத்துல நான் உங்களுக்கு மேய்ச்சலை கட்டளையிடுவேன். அந்த மேய்ச்சல் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை. அவர் சொல்லுகிறார், வெளியின் மிருகங்களை பயப்படாதிருங்கள், வனாந்தரத்துல உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும். அது மாத்திரமல்ல, மரங்கள் கனிகளை கொடுக்கும். அத்தி மரமும் திராட்சை செடியும் அதன் கனிகளை கொடுக்கும். அப்ப நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள்.
ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் துஷ்ட மிருகங்கள், ஒரு பக்கம் யுத்தங்கள், பட்டயங்கள். இதெல்லாம் வந்தாலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம்முடைய தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்தை நன்மையினால் நிரப்ப ஆண்டவர் போதுமானவர். நாங்கள் சமீபத்தில் ஒரு தோட்டத்திற்கு போயிருந்தோம். அந்த தோட்டத்தில் சில ஆடுகள், சில 1-2 பறவைகள், பிராணிகள் வளர்க்கிறார். அந்த தோட்டத்தை பார்த்தால் புல்லு வளர்ந்த மாதிரி இல்லை. அப்ப நாங்க கேட்டோம், இந்த ஆடுகள் வைத்திருக்கிறீர்கள், அதுக்கு எப்படி நீங்கள் ஆகாரம் கொடுக்கிறீர்கள்? அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்க ஆட்டை ஒவ்வொரு பகுதியில் கொண்டு போய் கட்டி வச்சிருவோம். அது அங்கே இருக்கிற அந்த புல்லை கரெக்டாக மேய்ஞ்சிரும். நாங்கள் பார்க்குறோம், அந்த இடம் புல் இருக்கிற மாதிரி இல்லை. அவங்க சொல்கிறாங்க, அதில் புல் இருக்குது, நீங்கள் ஆட்டை கட்டி விட்டா தெரியும், அந்த புல்லை மேய்ஞ்சிரும். அது சின்ன சின்னதாக இருந்தால் கூட அழகாக கடித்து சாப்பிட்டு எடுத்துரும். அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, அங்கே நம்ம ஆட்டை அவங்க கழட்டி விட்டாங்கன்னா உடனே அங்கே இருக்கிற மாமரம், அங்கே இருக்கிற கொய்யா மரம், அங்கே இருக்கிற நிறைய செடிகளை மேய்ந்து விடுகிறது. அவர் கழட்டி விட்டுட்டு கொஞ்சம் அசந்த மாதிரி இந்த பக்கம் திரும்பிட்டார். அதை மாமரத்தில் இருந்த ஒரு பெரிய கொத்து பூவை ஒரு செகண்டில் சாப்பிடுச்சு. அப்போ அதுக்கு மேய்ச்சல், அந்த வறண்ட நிலங்கள், அதாவது இந்த நிலத்தில் மேய்ச்சலே இல்லாத போல இருக்கிற நிலத்தில் கூட ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆராய்ச்சி நடந்தது. இஸ்ரவேல் தேசம் வனாந்தரம், மலை, அதாவது மலைனா கண்மலைகள், கற்பாறை நிறைந்ததான பகுதிகள் நிறைய இருக்கிறது. லெபனானில் கற்பாறை நிறைந்தது. அப்போ ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு மந்தை மேய்ப்பனிடத்தில் போய் கேட்கிறார், நீங்கள் மந்தையை மேய்க்கிறீர்களே, உங்கள் ஆடுகளுக்கு எப்படி தீவனம் கிடைக்கிறது, புல் எப்படி கிடைக்கிறது? அவர் சொன்னாரு, எங்கள் ஆடுகளுக்கு புல்லை கர்த்தரே தருகிறார். பெரிய ஆச்சரியம். நாங்கள் அதை கவனித்து கவனமாக அந்த கான்வர்சேஷனை, அவங்க என்னத்தை சொல்ல வர்றாங்கன்றத பார்த்த பொழுது அவர் சொல்றாங்க, இந்த செங்கடல்ல இருந்து காற்று வரும். இந்த செங்கடல்ல இருந்து வருகிற காற்று மலைகளில் மோதும். அது ஈரப்பதம் நிறைந்த காற்று. அந்த மலைகளை மோதுகிற அந்த காற்றுல இருந்து ஈரப்பதத்தை அந்த சிறு சிறு கற்கள், பாறைகள் அது உறிந்து கொள்ளுகிறது. அந்த காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிந்து கொள்ளுகிறது. நீங்கள் முதல் நாள் அடிக்கிற அந்த காற்று அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மலையில், அதாவது அது கண்மலை, ஆங்காங்கே புல் முளைத்திருக்கு. அதை கேமராவை ரொம்ப ஃபோக்கஸில் கொண்டு போய் அந்த புல்லை காமிச்சாங்க. அது அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கு. இந்த ஆடு அழகாக அதை மேய்ந்து கொண்டே போகிறது. அப்போ இவர் கேட்குறாரு, இப்போ மேய்ஞ்சிருச்சு, அடுத்தது அதுக்கு அப்போ அவர் சொன்னார், நாங்கள் இன்றைக்கு இந்த மலையில் மேய்ப்போம், நாளைக்கு அந்த பகுதிக்கு போய்விடுவோம். இப்படி ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் போய்கொண்டே இருப்போம். இது வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த புற்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும், நல்ல செழிப்பாக இருக்கும். அப்ப தேவன் போஷிக்கிறதை வரும். வனாந்திரத்தில் ஆண்டவர் சொன்னார், வனாந்திரத்துல உனக்கு மேய்ச்சல் விட்டார். அதே போல மரங்கள் கனிகளை கொடுக்கும். இந்த நாட்களில் ஆண்டவனுடைய தேசத்துக்கு இறங்குகிறார். ஒரு எழுப்புதல் தர வேண்டுமே, ஆனால் அவர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்ப நாம ஆசீர்வாதம் தானா வந்துடுறது. நாம இந்த தேசத்தின் காரியங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும். என்ன ஜெபிக்கணும்? இந்த தேசத்தில் இருக்கிற நிலங்கள்,
மரங்கள், செடிகள், கொடிகள் இவைகளெல்லாம் தெய்வனுடைய ராஜாதி ராஜனாக இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கணும். இதெல்லாம் நீர் உண்டாக்கினது ஆண்டவரே, நீர் இதை ஆசீர்வதியும். அப்ப தேவனாகிய கர்த்தர் தான் அதை உண்டாக்கினார். தேவனாகிய கர்த்தர் தான் அதற்கு உண்டாகும்படி கட்டளையிட்டார். வேர் முளைத்தது, அதாவது விதையின்படி அதனதன் விதையின்படி வளர்ந்தது. இப்ப நாம ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது நீர் உண்டாக்கினது. அப்ப நீர் உண்டாக்கின இந்த மரங்கள், செடிகள், கொடிகள் அது உமக்கு சொந்தமானது. நாம் என்ன நினைக்கிறோம்? அது ஏன் தோட்டம், என்னது, ஏன் மரம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் அது நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல கனிகளை கொடுக்கும். ஒரு சமயம் எங்கள் சபையில் ஒரு தென்னை மரம் வைத்திருந்தோம். தென்னை மரம் கனியே கொடுக்காது. அதாவது பூ பூக்கும், பாலை விடும், பூ பூக்கும், கனி கொடுக்காது. ஒரு காய் கூட இருக்காது. அப்படியே ஒரே ஒரு காய் இருந்துச்சு. அதை ஆசாசையாக நாங்கள் அது நல்லா பழுக்கட்டும், அது நல்லா காயட்டும்னு சொல்லி காஞ்சதுக்கப்புறம் அறுத்தா அதில் தேங்காய் இல்லை, அது ஃபுல்லாக கெட்டு போயிருந்து. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இதுக்கு மருந்து வச்சாதான் ஒருவேளை காய்க்கலாம், இல்லைன்னா இப்படி சொத்தையாதான் வரும், காய்க்காது அப்படின்னா. நாங்கள் என்ன செய்தோம்னா ஒன்று தான் செய்தோம். அந்த மரம் ஆலயத்தினுடைய வாசலில் இருக்கு. அப்போ நாங்கள் எங்கள் ஜெப எண்ணெய் எடுத்து எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, அதாவது நாங்கள் போய் அந்த ஆலயத்தை சுத்தம் செய்து அப்பப்போ இந்த மரங்கள் எல்லாம் பராமரிக்கும் பொழுது மாதத்தில் 2 தடவை 3 தடவை அந்த மரத்தின் மேலே தண்ணீர் கலந்து, எண்ணெய் ஊற்றி தண்ணீர் கலந்து அதன் மேல் தெளிக்கிறது வழக்கம். திடீரென்று ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையில் காய் இருக்கு. நாங்கள் நினச்சி அது காய் வரட்டும், அதுக்கப்புறம் அந்த காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை விட்டோம். காய் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பழுத்து கீழே விட ஆரம்பிச்சுது. அப்போ தான் நாங்கள் அதை அறுத்தோம். அறுத்தா ஒரு 15 காய் கிடைத்தது. அப்புறம் வீட்டில் கொண்டு வந்து அதை உரிச்சா அந்த காய் அவ்வளோ தரம்புள்ளதாக வந்தது. அப்போதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது என்பதை அறிந்து கொண்டோம். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் தோட்டங்களில், உங்களுடைய வயல் நிலங்களில் நஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா? கவலைப்படாதிருங்கள். ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கி இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே, இதை இயேசுவின் ரத்தமாய் மாற்றும். இது நாங்கள் தெளிக்கும் பொழுது எங்கள் நிலத்தில் உள்ள சாபம், எங்கள் மரத்தில் உள்ள சாபம் எல்லாவற்றையும் நீக்க அதை உமக்கு சொந்தமாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை தண்ணியில் கலந்து அந்த தோட்டத்தில் அந்த மரங்கள் மேலே தெளித்து பாருங்கள். கர்த்தர் அந்த தோட்டத்தை, அந்த நிலங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். இது நான் கண் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பல இடங்களில் கிணற்றில் தண்ணி இல்லைனா கூட ஒரு அம்மா அழுதுது, நான் கிணறு வெட்டுறேன், நான் தான் வெட்டேங்க, ஆனால் பக்கத்தில் ஒருத்தவன் எங்கள் கிணறை விட அதிகமாக வெட்டி ஊற்று கண்கள் எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்து அதுக்கு நேராக ஒரு வாய்க்காலை உருவாக்கி எங்கள் கிணற்றுக்கு வருகிற ஊற்று கண்களை அவன் தடுத்து அவன் பக்கம் வர்ற மாதிரி போர் போட்டுக்கிட்டாங்க. இப்போ பாருங்க, அவன் கிணத்துல தண்ணி இருக்கு, என் கிணத்துல குடிக்க கூட தண்ணி இல்லை, அப்புறம் எங்க நான் விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு அவரையும் கண்ணீர் வடித்தார்கள். நாங்கள் சொன்ன, ஏமா கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. அந்த கொஞ்சம் தண்ணீர் இருக்குல்ல, அதை ஒரு வாளி வச்சு எடுங்கன்னு சொன்னோம். அவங்க கொஞ்சம் போல தான் தண்ணி, ஒரு 10 வாளி அவ்வளோதான் இருக்கும் அந்த தண்ணி. அதில் விவசாயம்லாம் பண்ண முடியாது. குடிக்கிறதுக்கே அவங்களுக்கு தண்ணி அதில் கஷ்டம்.
அப்போ அவங்க அந்த இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு செம்பில் ஊற்றி கொடுத்தாங்க. நாங்கள் சொன்னோம், அதை குடிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா அருமையான தண்ணி. அப்போ நாங்கள் சொன்ன எண்ணெயை எடுத்துகிட்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணி மீண்டும் அந்த கிணற்றில் ஊற்றணும். அவங்க சொன்னாங்க, ஏசப்பா கேட்பாரா பாஸ்டர்? கண்டிப்பாக கேட்பார். நீங்கள் நாளைக்கு காலையில் அற்புதத்தை அதிசயத்தை காண்பீர்கள். விசுவாச ஜெபம்தான் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த அம்மா அடுத்த நாள் 2 நாள் கழித்து சபைக்கு சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க, ஜெபித்து விட்டு வந்து விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் நான் போய் கிணற்றை பார்க்கும் பொழுது அந்த கிணற்றில் 3/4 அளவுக்கு தண்ணீர் வந்திருந்தது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், நாங்கள் வயலில் விதைத்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். இந்த காலை வேளையில் உங்களுக்கு எதெல்லாம் தேசத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து பயப்படாதிருங்கள். தேவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு உண்டானவைகளை வேலி அடைத்து அவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க போதுமானவர். உங்கள் நிமித்தம் தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதலால் பிரியமானவர்களே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று இந்த காலை வேளையில் நீங்கள் தேசத்திற்கு தீர்க்கதரிசனம் உரையுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.